பார்த்து பயந்துட்டான் ஆண்டவரை பார்த்து. ஏன்னா அவர் மேல இருக்கிற பிரசன்னம் அப்படி, அவர் உண்மையுள்ள நீதியுள்ள தேவன் அப்படிங்கிற சொல்லி அவனே அறிந்து கொண்டான். அவன் பிள்ளை அவனுடைய மனைவியும் அறிந்து கொண்டான். சொப்பனத்துல போய் ஆவியானவர் அந்த பிளாத்தினுடைய மனைவி இடத்துல போராடுறாரு. இதனால அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம கொலசையை ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த பாவமும் சாபமும் ஏன் பிள்ளை வேலை வந்துடும் சொல்லி கையை கழுவிடுறாரு. எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு ஆசாரியனும் வேத பாரகனும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு பலியா நானே இருக்கிற சாபமா, என் பிள்ளை இருக்கட்டும் சாபமான்னு சொல்லி அன்னைக்கு அவன் வாயினால அறிக்கை பண்ணினான். அந்த அறிக்கை தான் ஹிட்லர் இடத்துல ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் அப்படியே விட்டுறல. ஆண்டவர் அந்த 1ஆம் நூற்றாண்டுல அந்த ஆசாரியர்கள் செத்திருப்பாங்க. 2 வருஷத்துல கூட அவன் மனம் திரும்பி இருக்கலாம், அவன் பிள்ளைகள் கூட மனம் திரும்பி இருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் உயிர் தெழுந்துட்டாருப்பா, அவர் உண்மையாகவே மேசியாதான், அவர் தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவன், அவர் தான் யெகோவா தேவன், அவர் தான் எல்ஷடாய், அவர் தான் எலோகிம், அவர் தான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது தெரிந்து கொண்டு முற்பட்டிருந்திருக்கலாம் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது. ஆனா அவர்கள் அந்த நூற்றாண்டையும் விட்டுட்டாங்க, 2ஆம் நூற்றாண்டையும் விட்டுட்டாங்க, 3ஆம் நூற்றாண்டையும் விட்டுட்டாங்க. இப்படியாக இவர்கள் மனம் திரும்புறதுக்காகவே ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அந்த டைம் 1000 வருஷமா இந்த யூதர்கள் மனம் திரும்பவே இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நான் பெரிய மூலக்காரன். அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நான் மேல இருந்து பிறந்தவன். அவனுக்கு இருந்த இதெல்லாம் என்ன தெரியுமா? கர்வம். எனக்குள்ள பெரிய ஞானம். எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆண்டவர் இந்த 900 வருஷம் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுருவானா, எப்படியாவது மனம் திரும்பிடுவானா, எப்படியாவது தான் மேல இருந்த சாபத்தை அவனாவது உடைச்சிருவானா, அவனுடைய முற்பிதாக்கள் எல்லாம் என் மேலையும் என் பிள்ளைகள் மேலே வரட்டுன்னு சொல்லிட்டானே, அதையாவது உடைச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏக்கமா இருந்தார். ஒருத்தனும் திருந்தல. அவன் பிடித்துற யூதனாகட்டும் எப்பேற்பட்டவனாகட்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்படாமல் ஒருவனும் நீதிமான் ஆவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வராமல் ஒருவனும் பரலோகம் போவதில்லை. அல்லேலூயா. அவன் யூதனானாலும் சரி, யாராலும் சரி, யூதனாகவே இருந்து நீ சத்தினாலும் நீ நரகம் தான் போவ, ஆனா பரலோகம் வர முடியாது. அல்லேலூயா. உனக்கு ஒரு